மன்ரோ ஐலாண்டு. மன்ரோ ஐலாண்டிற்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த கடலை ஒட்டிய தீவு கூட்டங்கள் கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த நீர்ப்பரப்பு பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் உள்ளது. இங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இயற்கை அழகினை ரசித்து செல்கின்றனர். இந்த நீர்ப்பரப்பில் போட்டிங் சவாரி செய்வது அற்புதமாக உள்ளது. இங்கு ஏராளமான போட் சவாரிகள் உள்ளது. இவற்றுள் அதிகப்படியான போட் அல்லது படகுகளுக்கு என்ஜின் பொருத்தப்படவில்லை. இந்த நீர்ப்பரப்பின் ஆழம் 5 முதல் 6 அடிகள் வரை. இந்த இடம் முழுவதிலும் அமைதி நிலவுகிறது. இந்த நீர்ப்பரப்பு கடலோடு இணைந்து உள்ளது. மேற்கில் அரபிக் கடலும் கிழக்கே கல்லடா ஆறும் உள்ளது. எனினும் இந்த தண்ணீர் அனைத்தும் உப்பு கரைசல் உள்ளது. கடல் நீரும் இந்த நீரும் ஒரே சுவையை பெற்றுள்ளன. இன்று நீல நிறத்தில் வானமும் அதே நிறத்தில் தண்ணீரும் உள்ளது. இவற்றுள் வெள்ளை நிற மேகங்கள், பச்சை நிற மரங்கள் மற்றும் பாடும் பறவைகளின் சத்தமும் இந்த தீவிற்கு மதிப்பை கூட்டுகின்றன. இங்கு ஏராளமான குடும்பங்கள் சுற்றுலா பயணிகளை நம்பியிருக்கின்றனர். இங்கு வருடம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு சில ரிசார்ட்டுகளும் உள்ளன. இங்கு வருபவர்கள் போட் சவாரி செய்யலாம். இந்த போட் சவாரி மிகவும் அமைதியாக இருக்கிறது. என்ஜின்கள் பொருத்தப்பட்ட போட் சவாரி மற்றும் ஸ்டீமர் போன்ற அதிவேக போட் சவாரியும் உள்ளது. ஆனால் ஸ்டீமர் வகை போட்டுகளை எடுத்து செல்ல 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 7500 செலவாகிறது. எனவே அமைதியாக இந்த இயற்கை எழில் மிகுந்த பகுதிகளை மெல்ல மெல்ல ரசித்து மன அமைதலோடு சுற்றி பார்க்க விரும்பினால் இந்த சாதாரண என்ஜின் பொருத்தப்படாத போட் சவாரியே சிறந்தது. திருவனந்தபுரத்திலிருந்து கொல்லம் நோக்கி அல்லது கொல்லத்திலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி சாலை அல்லது ரயில் வழி தடத்தில் பயணம் மேற்கொள்ளும் போது அவைகள் இந்த அழகிய நீர்நிலைகளை பாலங்கள் வழியாக கடந்து செல்கின்றன. மன்ரோ ஐலாண்டு. இந்த மன்ரோ ஐலாண்டு ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகும். இந்த மன்ரோ ஐலாண்டு பகுதிகளில் ஏராளமான மீன் பண்ணைகளும் காணப்படுகின்றன. இதனை நீங்கள் இந்த படகு சவாரியின் போது காணலாம். நமது நாட்டை ஒட்டியுள்ள மால்தீவ்ஸ் அல்லது மாலத்தீவுகள் மிகவும் அழகானவை. அதற்கு இணையாக இந்த கேரளாவில் உள்ள மன்ரோ ஐலாண்டு, அஸ்தமுடி லேக் மற்றும் சாஸ்தம்கோட்டை ஏரிகள் காட்சியளிக்கின்றன. மாலை நேர படகு சவாரி உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கலாம். இங்கு தண்ணீருக்குள் ஏராளமான மரம், செடி கொடிகளும் புதர் வகை செடிகளும் காணப்படுகின்றன. இந்த வகை தாவரங்கள் உப்பு தண்ணீரிலும் வளரக்கூடியவை. இந்த போட் சவாரியின் போது பல கால்வாய்கள் மற்றும் மரங்களுக்கு இடையே பயணம் செய்து புகைப்படம் மற்றும் வீடியோக்களையும் எடுத்து செல்லலாம். அவைகள் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்களாக மாறிவிடலாம். இங்கு தமிழ்நாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு ஆங்காங்கே தண்ணீர்களுக்கு நடுவே பல மரங்களை கொண்ட தீவு கூட்டங்களும் காணப்படுகின்றன. இந்த நீர்நிலைகள் அனைத்தும் அஸ்தமுடி லேக் அல்லது அஸ்தமுடி ஏரியை சார்ந்தவை. மன்ரோ தீவை மலையாளத்தில் மன்ரோ துருத்து என்று அழைக்கின்றனர். இந்த முன்ரோ அல்லது மன்ரோ துருத்து என்பது தென்னிந்தியாவின் கேரளாவில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் உள்ள
அஸ்தமுடி ஏரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உருவாகி மேற்கு திசை நோக்கி பாயும் கல்லடா நதியின் சங்கமத்தில் அமைந்துள்ள ஒரு உள்நாட்டு தீவு குழுவாகும். இது 13.4 சதுர கிலோமீட்டர் மொத்த பரப்பளவை கொண்ட 8 சிறிய தீவுகளின் குழுவாகும். சாலை, ரயில் மற்றும் உள்நாட்டு நீர்வழி செலுத்தல் மூலம் இந்த மொன்ரோ தீவு குழுக்களை வந்தடையலாம். இந்த இடங்கள் கொல்லத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பரவூரிலிருந்து வடக்கே 38 கிலோமீட்டர், குந்தாராவிலிருந்து மேற்கே 12 கிலோமீட்டர் மற்றும் கருணாகப்பள்ளியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மொன்ரோ தீவு கூட்டங்கள் அமைந்துள்ளன. இந்த இடம் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றது. மேலும் குளிர்ந்த காற்றும் வீசுகிறது. இது ஒரு நீர் மரமாகும். இந்த மரக்கூட்டங்கள் ஆழ்ந்த தண்ணீர்களின் அடியிலிருந்து வளர்ந்துள்ளது. இந்த தீவுகளுக்கு சுற்றுலா வருபவர்கள் பெரும்பாலும் இந்த மரங்களின் அருகே தங்களை புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். போட்டில் இருந்தவாறே புகைப்படம் எடுத்து செல்லலாம். ஆனால் தண்ணீருக்குள் இறங்குவது சாத்தியமற்றது. ஆயிரத்தி 1795 ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவில் தங்கள் மேலாதிக்கத்தை நிறுவினர் மற்றும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் அவர்களின் ஆளுகையின் கீழ் வந்தது. 1800 முதல் திருவிதாங்கூரின் நிர்வாக தலைவராக கிழக்கிந்திய கம்பெனியால் ஒரு குடியிருப்பாளர் நியமிக்கப்பட்டார். முதல் குடியிருப்பாளர் கர்னல் கொலின் மெக்காலே, அதைத் தொடர்ந்து கர்னல் ஜான் மன்ரோ. அவரது பதவி காலத்தில் அஷ்டமுடி ஏரியுடன் கல்லடா ஆறு சேரும் டெல்டாவில் நில மீட்பு முயற்சிகளை மொன்ரோ மேற்பார்வையிட்டார். மேலும் மீட்கப்பட்ட தீவு அவரது நினைவாக மொன்ரோ தீவு என்று பெயரிடப்பட்டது. இங்குள்ள மொன்ரோ தீவில் உள்ள டச்சு தேவாலயம் கேரளாவில் உள்ள பழமையான தேவாலயங்களில் ஒன்றாகும். இது 1878ஆம் ஆண்டு டச்சுகளால் கட்டப்பட்டது. அஷ்டமுடி ஏரியின் அழகிய கரையில் உள்ள டச்சு கேரள கட்டிடக்கலையின் கலவையாக சிவப்பு செங்கல் தேவாலயம் உள்ளது. இங்குள்ள கிராம மக்கள் தேங்காய் நார் உற்பத்தியை வாழ்வாதாரமாக நம்பியிருந்தனர். இருப்பினும் இந்திய பெருங்கடல் சுனாமிக்கு பிறகு நிலைமை மாறிவிட்டது. இந்த மொன்ரோ தீவு கிராமம் ஒரு சுற்றுலா தலமாகும். இங்கு தென்னை நார் வடித்தல், தென்னை நார் நெசவு, மீன்பிடித்தல், இறால் உணவு, புலம்பெயர்ந்த பறவை கண்காணிப்பு, குறுகிய கால்வாய்கள் மற்றும் நீர்வழிகள், ஏரிக்கரையில் உள்ள தென்னை பண்ணைகள், தடாகங்கள், சதுப்பு நில செடிகள் மற்றும் அழகான சிறிய தீவுகள் ஆகியவற்றை காணலாம். இன்று ஜூன் 29, 2024. இன்று அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த மாலை நேர படகு சவாரி மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த சிறிய பாலத்தின் வழியாக நாம் அக்கறையில் உள்ள மரங்களின் வழியே கடந்து செல்லலாம்.
இந்த மன்ரோ ஐலாண்ட் அஸ்தமுடி ஏரியில் உள்ளது. அஸ்தமுடி என்றால் மலையாளத்தில் 8 மலைகள் அல்லது சிகரங்கள் என்று அர்த்தம். மேலும் இது படகு மற்றும் காயல் ரிசார்ட்டுகளுக்கு நன்கு அறியப்பட்டதாகும். இங்கு அதிகப்படியான ஆழங்களை கொண்ட நீர்ப்பரப்பும் காணப்படுகிறது. அஸ்தமுடி ஏரியில் சில பகுதிகள் 6.4 மீட்டர்கள் வரை ஆழத்தை கொண்டுள்ளன. இந்த மன்ரோ ஐலாண்டை இந்தியாவின் கெய்த்ரோன் என்று அழைக்கின்றனர். கெய்த்ரூன் என்பது நெதர்லாந்து நாட்டின் ஓவர்ஜைசில் மாகாணத்தில் அமையப்பெற்ற அழகிய சுற்றுலா கிராமமாகும். இந்த மன்ரோ ஐலாண்டிற்கு சுற்றுலா வருபவர்களில் சிலர் பொழுதுபோக்கிற்காக மீன்பிடிப்பிலும் ஈடுபடுகின்றனர். இங்கு ஒரு நாள் முழுவதையும் கழிக்கலாம். இங்கு ஏராளமான அழகிய கால்வாய் பகுதிகளும் உள்ளன. இந்த இடம் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் உள்ளது. இந்த இடங்களில் அமைதியான படகு சவாரி செய்யும்போது அது புதுவித அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. மணி தற்போது மாலை 4. லேசான வெயில் காணப்படுகிறது. எனினும் அலைகளற்ற நீர்ப்பரப்பு, அவற்றின் நடுவே ஆங்காங்கே பச்சை பசேல் என காட்சியளிக்கும் நீர் மரங்கள், வெள்ளை நிற மேகங்கள், நீல நிற வானம், தூரத்தில் கேட்கும் பறவைகளின் சத்தம் என அனைத்தும் அற்புதமாக உள்ளது. இவ்விடங்கள் உண்மையில் நெதர்லாண்டில் உள்ள கெய்த்ரூனை விட அழகானவை. நீங்கள் தனியாகவோ அல்லது 2 பேர் சேர்ந்தோ பெடலிங் போட்டையும் வாடகைக்கு எடுத்து செல்லலாம். பெடல் போட்டை வாடகைக்கு எடுத்து அதனை நீங்களே பெடல் செய்து சுற்றி பார்க்கலாம். இதற்கு வாடகையும் மிக குறைவுதான். நாம் இப்போது அழகிய கால்வாய்கள் வழியே கடந்து செல்லலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பொறுமையாக கண்டு களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். த முன்ரோ ஐலாண்ட் அல்லது மன்ரோ ஐலாண்டிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். இந்த கடலை ஒட்டிய தீவு கூட்டங்கள் கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த நீர்ப்பரப்பு பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் உள்ளது. இங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இயற்கை அழகினை ரசித்து செல்கின்றனர். இந்த நீர்ப்பரப்பில் போட்டில் பிரயாணம் செய்வது அற்புதமாக உள்ளது. இங்கு தண்ணீருக்குள் ஏராளமான மரம், செடி கொடிகளும் புதர் வகை செடிகளும் காணப்படுகின்றன. இந்த வகை தாவரங்கள் உப்பு தண்ணீரிலும் வளரக்கூடியவை. இந்த போட் சவாரியின் போது பல கால்வாய்கள் மற்றும் மரங்களுக்கு இடையே பயணம் செய்து புகைப்படம் மற்றும் வீடியோக்களையும் எடுத்துச் செல்லலாம். அவைகள் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்களாக மாறிவிடலாம். மன்ரோ ஐலாண்ட். இந்த மன்ரோ ஐலாண்ட் ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகும்.
இந்த இடம் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. மேலும் குளிர்ந்த காற்றும் வீசுகிறது. நாம் சாலைகளில் பயணித்து வந்து தற்போது போட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பயணங்கள் நாம் அனைவருக்கும் மறக்க முடியாத பல நல்ல நினைவுகளை தரும். ஒவ்வொரு பயணமும் ஏதோ ஒரு தாக்கத்தை தருகின்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயணத்தை ரசிக்கின்றனர். எத்தனை சோகங்களும் வலிகளும் மனதில் இருந்தாலும் சில மணி நேர பயணங்கள் ஒரு புத்துணர்ச்சியை மனதிற்கு தருகின்றது. பயணங்களில் வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவிற்கு அழகான சில விஷயங்கள் மற்றும் அனுபவங்கள் உள்ளன. பயணத்தின் மிக அழகான விஷயங்களில் ஒன்று, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது. நடைமுறைகள் இல்லை, நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் இல்லை, அல்லது எதிர்பார்ப்புகள் இல்லை. நீங்கள் விரும்பியதை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். பயணம் என்பது வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அனுபவிப்பதோடு தொடர்ந்து சவாலாகவும் உற்சாகமாகவும் நிறைவாகவும் இருக்கும். வானவில்லை பார்க்க நீங்கள் மலையை பார்க்க வேண்டும். இது போன்ற இடங்களை சுற்றி பார்க்க நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். பயணம் ஒருவரை அடக்கமாக ஆக்குகிறது. உலகில் நீங்கள் எவ்வளவு சிறிய இடத்தை ஆக்கிரமித்துள்ளீர்கள் என்பதை உங்களுக்கு உணரச் செய்கிறது. பயணம் அது உங்களை பேசாமல் செய்கிறது, பின்னர் உங்களை ஒரு கதை சொல்லியாக மாற்றுகிறது. 1000 முறை ஒரு கதையை கேட்பதை விட இவ்விடங்களை ஒரு முறை சுற்றி பார்ப்பதே சிறந்தது. அழகு, வசீகரம் மற்றும் சாகசங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான உலகில் நாம் வாழ்கின்றோம். கண்களை திறந்து தேடினால் மட்டுமே நாம் அந்த அற்புதங்களை காண முடியும். பயணம் மனதை விரிவுபடுத்தி இடைவெளியை நிரப்புகிறது. நாம் தற்போது கேரள மாநிலத்தில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மன்ட்ரோ ஐலாண்டின் நீர்ப்பரப்பின் மீது ஒரு போட்டில் சவாரி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த போட் சவாரி மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் உள்ளது. கல்லடா நதியின் வடிகால் இடமான கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அஸ்தமுடி ஏரி இந்தியாவின் மிக அழகிய உப்பங்கழிகளில் ஒன்றாகும். அதன் கவர்ச்சியான அழகு நகரம் முழுவதும் பரவியதின் விளைவாக அஸ்தமுடி ஏரி தென்னிந்தியாவின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் அடிப்படையில் ரிச்சஸ்ட் ஏரிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த அஸ்தமுடி ஏரி ஒரு தனித்துவமான ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டுள்ளது மற்றும் இந்தியாவில் உள்ள சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த 42 ராம்சர் தலங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த அஸ்தமுடி ஏரி கொல்லத்தில் மிகவும் பிரபலமான இடமாகும். இது பசுமையான மரங்கள் மற்றும் அசையும் தென்னை மரங்களால் சூழப்பட்டுள்ளது. 16 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஏரி கேரளாவின் 2வது பெரிய ஏரியாகும். இது நீண்டகரா முகத்வாரத்தின் வழியாக கடலில் கலக்கிறது.
இந்த இடம் மிகவும் அழகானது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இந்த அஷ்டமுடியின் பல சிறப்புகளில் ஒன்றான இந்த இயற்கை சொர்க்கத்திற்கு வருகை தருகின்றனர். இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரியை அனுபவிக்க இங்கு வருகிறார்கள். இது கிராம வாழ்க்கை, இயற்கை வாழ்விடம் மற்றும் ஏராளமான தாவரங்களின் பார்வையை வழங்குகிறது. இந்த ஏரி அதன் பரந்த அழகு மற்றும் ஒரு ஏரியுடன் இணைக்கும் 8 கால்வாய்களுக்கு பெயர் பெற்றது. இந்த ஏரி கேரளாவின் புகழ்பெற்ற உப்பங்கழியில் நுழைவாயிலாகும். இது ஹவுஸ்போட் சவாரிகள் மற்றும் காயல் ரிசார்ட்டுகளுக்கு பிரபலமானது. ராம்சர் தலம், ஏரி மற்றும் சதுப்பு நிலங்கள் உங்கள் ஆன்மாவை புதுப்பிக்கும் ஒரு கண்கவர் சந்திப்பு. கவர்ச்சியான காட்சிகள் மற்றும் பசுமையுடன் பாரம்பரிய படகுகள் மற்றும் மிதக்கும் ரிசார்ட்டுகள் உங்கள் இதயத்தின் ஒரு நிரந்தரமான தோற்றத்தை உருவாக்கும். இந்த ஏரியின் அருகாமையில் இருக்கும் இந்த அமைதியான அனுபவத்தை காண கேரளாவிற்கு ஒரு பயணத்தை திட்டமிட இந்த அஸ்தமுடி ஏரியின் பிரம்மாண்டம் உங்களை மயக்கும். இந்த அஸ்தமுடி ஏரி இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கமான இடமாகும். இந்த அழகான ஏரி மற்றும் உப்பங்கழிக்கு மத்தியில் உங்கள் பயணத்தின் போது பார்க்கக்கூடிய பல முக்கிய இடங்கள் அருகிலேயே உள்ளன. அருகிலுள்ள காட்சிகளில் தங்கசேரி லைட் ஹவுஸ், முன்ட்ரோ தீவு, திருமல்லாபுரம் கடற்கரை மற்றும் பாலருவி நீர்வீழ்ச்சிகள் ஆகியவை அடங்கும். நான் வின்டர் ஜோஸ். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.